ஆர்டிஜி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல அதிகப்படியாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இப்போ ஒரு முக்தார் அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதில் வந்து நிறைய நடிகைகளை பற்றி அவர் வந்து பேசியிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ வந்து ரோஹிணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளை வந்து அவர் ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக அவர் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா? இது எந்த அளவுக்கு இந்த கேஸ் நிற்கும்? முதல்ல காந்தராஜ் அவர்கள் வந்து நிறைய பேரை பற்றி பேசுகிறாரு. அவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? அவருக்கு இந்த அளவுக்கு அரசியலும் சரி சினிமாலையும் சரி எல்லாரையும் தெரிஞ்சவங்களா நிறைய பேர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ காந்தராஜுடைய சகோதரர் முன்னாள் அமைச்சர் சபாநாயகர் ராஜாராம். இங்கே அவர் திராவிட இயக்கத்தில் ஒரு மூத்த தலைவர். நீங்கள் திமுக, அதிமுக, திராவிடர் கழகத்தில் இருந்து அவர்கள் குடும்பம் ஒரு பெரியாரையும் நெருக்கமாக பார்த்த குடும்பம். அண்ணாவை பார்த்துருக்காங்க, கருணாநிதி பார்த்துருக்காங்க, எம்ஜிஆர் பார்த்துருக்காங்க. இப்படி அதற்கு பணமரத்துப்பட்டி ராஜாராம் குடும்பம்னா அனைவரும் அறிந்த குடும்பம் தான். நீங்கள் கனியூர் குடும்பங்குவாங்க, மதியழகன், கே ஏ கிருஷ்ணசாமி, இப்படி அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்படி திராவிட இயக்கம் பலருக்கு பல அடையாளங்களை கொடுத்துருக்கு. ஏன்னா திராவிட இயக்கம் பல தியாகங்களை செய்து ஆரிய திராவிட யுத்தத்துக்கு முடிவுரை எழுதிய இடம் தமிழ்நாடு தான். இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அப்போது ராஜாராமனுடைய சகோதரர் மருத்துவர் காந்தராஜ், இவருக்கு நிறைய அரசியல் நிகழ்வுகள் தெரியும், பின்னணி அரசியல் தெரியும், சில அரசியல் கூட்டணிகள் தெரியும். ஏன்னா அவருடைய சகோதரர் அமைச்சர், அவருடைய அண்ணன் அமைச்சர். அப்போ அவங்க வீட்டில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் அவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேறு சினிமா வேறு அல்ல, இரண்டும் பிணைந்துள்ளது. அப்போ நீங்க கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னா அண்ணா மறைவு, தற்காலிக முதலமைச்சர் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக வருவதா, கருணாநிதி முதலமைச்சராக வருவாரான்னு நீங்கள் நிலைமை. அப்போ எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் அவர் ஒரு 25 எம்எல்ஏவை கையில் வச்சிருக்காரு. அப்போ இந்த அரசியலை யார் தீர்மானிக்கிறா? எஸ்எஸ்ஆர் சினிமா நடிகர். அடுத்து இந்த சினிமா நடிகனை சரி செய்வதற்கு இன்னொரு சினிமா நடிகர் வேணும். யாரு? எம்ஜிஆர். அப்போ இந்த திராவிட அன்னைக்கு அழிச்சு போயிருக்கும். காங்கிரஸ் டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கு, 30 மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. அப்போ எப்போ காங்கிரஸை எதிர்த்து தான் அண்ணா ஆட்சிக்கு வராரு. அண்ணா மறைவுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் வந்துடும். இந்த நிலைமையில திராவிட இயக்கம் உடைஞ்சு போயிடக்கூடாது, ஒளிஞ்சு போயிடக்கூடாது. இதற்காக 2 சினிமா நடிகர்கள். யாரு? எஸ்எஸ்ஆர், எம்ஜிஆர். கருணாநிதி முதலமைச்சராக வருவதற்கு எஸ்எஸ்ஆர் ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறார். யாரை வச்சு சமாதானப்படுத்துறது? எம்ஜிஆர் தான். அப்போ நேராக எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போறாரு. அம்மா நான் சாப்பிட வந்திருக்கேம்மா. யாருக்கிட்ட? எஸ்எஸ்ஆர் அம்மாட்ட. அம்மா டேய் வாடா, எனக்கு இன்னொரு பையன் நீதான்டா. யாரு? எஸ்எஸ்ஆர் அம்மா, அன்னை சத்யா மாதிரி அந்த அம்மா. அப்போ சாப்பாடு எம்ஜிஆருடைய டாக்டிக்ஸ் அதுதான். பல சர்வதேச பிரச்சனைகளை சாப்பாட்டு மேசையில் முடிக்கிறவர் தான் எம்ஜிஆர். அப்போ சாப்பிட உட்காரும்போது சொல்றாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கூட அப்பதான் சாப்பிடுவாங்க. யாருக்கிட்ட? உங்க அம்மா கிட்டயா? அம்மாட்ட, எஸ்எஸ்ஆர் கிட்ட. அப்போ அம்மா சொல்லுது, வாங்கிட்டு டேய் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்டா, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், ஏன்டா இதை சத்தியம் பண்ணி. என்ன சத்தியம்? நீ எனக்கு அதிர்ச்சி உண்டாக்குற அப்படின்னு எஸ்எஸ்ஆர் கேட்குறாரு. கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும், நீ எதிர்க்க கூடாது. முதல்ல சத்தியம் எப்படி வாங்கிட்டாரு? நான் கேட்குற எனக்கு சத்தியத்தை நீ எனக்கு முடிச்சு கொடுக்கணும், அப்படி அந்த வாக்குறுதி கொடுத்தா சாப்பிடுங்கிற. முதல்ல சாப்பிடு, அப்புறம் சத்தியத்தை அப்புறம் பேசிக்குவோம். நீ முதல்ல சாப்பிடு, நீ முடிச்சு தரேன் உனக்கு தானே, என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு என்ன சத்தியம்னு கேட்டா அதிர்ச்சி ஆயிடுறாரு எஸ்எஸ்ஆர். அதிர்ச்சியாகி இல்லை அந்த படுபாவி முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஒரு தீய சக்தி, ஜெயலலிதா சொல்ற மாதிரி விஷக்கிருமி, இப்படியெல்லாம் சொல்றாரு. நீ சத்தியத்தை மீறுறைய, என் சாப்பாடு செரிக்கிறதுக்குள்ள சத்தியத்தை மீறுறைய. அப்போ ரொம்ப மானத்தை சரிப்பா விடு, நான் தலையிடலை, என்னமோ பண்ணிக்க. அப்போ தான் கருணாநிதி முதலமைச்சர். அப்போ
தமிழ்நாட்டில் அரசியல் எங்கே தீர்மானிக்கப்படுது? நடிகர். நடிகர்கள் வீட்டில் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது காந்தராஜுக்கு சொல்றதுக்கு முந்தி வர்றேன். எம்ஜிஆர் இறந்துட்டார். எம்ஜிஆர் ஒரு நடிகர் இல்லையா? இறந்த பிறகு யார் முதலமைச்சர் ஆவது? எல்லா எம்எல்ஏவும் கைது போட்டு கொடுத்துட்டாங்க. எங்க ஜானகி கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு ஜானகி எனக்கு இந்த முதலமைச்சர்லாம் வேண்டாப்பா, கருணாநிதிக்கு முன்னாடி என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. யார் சொன்னது? ஜானகி. ஜானகி. அப்போ அங்கே யார் உட்காந்துருக்கா? எம்ஜிஆருடைய கதாநாயகி கேஆர் விஜயா, மஞ்சுளா, லதா, மனைவி ஜானகி, 4 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது ஜானகிய, கேஆர் விஜயா நீ கொஞ்சம் முதலமைச்சர் ஆயிரேன், இந்த நாட்டில் காமெடி எப்படி இருக்குன்னு பாரு. இது சிரிக்கிறக்கா சொல்லமா, சீரியஸாக சொல்கிறேன். நீ முதலமைச்சர் ஆயிர, ஐயோயோ கருணாநிதி என்ன பாடாப்படுத்திடுவார். லதாவை நீ கொஞ்சம் முதலமைச்சராக. அந்த அம்மா சொல்லுது, ஐயோயோ நான்லாம் வேண்டாம், என்ன தலைவர் இருக்கும் போதே என்னை தொந்தரவு பண்ணி என்னை பாடாப்படுத்துவார். நம்ம இந்த கதைக்கு வர்றேன். அப்போ மஞ்சுளாவை ஏன்னா நீ தான் கொஞ்சம் நாள் இரேண்டி, ஐயோ நாளெல்லாம் வரல. இப்படி தான் ஓடுது முதலமைச்சர் நாற்காலி. எங்க நடிகைகள் வீட்டில் தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய தலை விதி தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இந்த கதையெல்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம காந்தராஜுக்கு தெரியும். சரியா? காந்தராஜ் இப்போ யூடியூப்ல பேசுவதற்கு காரணம் இந்த கதை பூரா தெரியும் காந்தராஜுக்கு. நம்ம சினிமாவுக்கு வந்துடுவோம். அப்போ காந்தராஜுக்கு இந்த சினிமா ஆட்கள் பூரா, ஏன்னா இப்போ தமிழில் நான் ஒன்றை பேசினா இன்னொன்று போட்டு அது ஓட்டுறான் மக்கள். எனக்கு சில்லறை காசு தான் கொடுக்குறான், நான் கோர்ட்டுக்கு போய் நிற்கணும். இப்போ டே அப்பா உங்கள் சில்லறை காசு வேண்டாம் தமிழ்னு போடாதீங்களா, நான் கோர்ட்டுக்கெல்லாம் அலைய முடியாது, இப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் சின்ன நிறுவனங்கள், கஷ்டப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, சமூக வலைதளத்தில் யூடியூப்பில் இப்போ, ஏன்னா இப்போ பெரிய நிறுவனங்களை வேலை கொடுக்கறது இல்லை. அப்போ அவனுக்கான இது இந்த துறையில் பலாயிரக்கணக்கான பேர் இருக்கான். கேமராமேனு, டிவி பார்த்தவன், செய்தியாளர் நிறைய பேர் இருக்கான். அப்போ அவனுக்கு யூடியூப் தான் வருமானம், ஏதோ ஓடுது. சரிப்பா ஏதோ பண்ணிக்கங்கிறான். இப்போ காந்தராஜுடைய கதையில் இப்படி தான் ஓடுது. நீங்கள் மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம், நீ எதை வாந்தி எடுத்தாலும் அதுதான் காவியம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி எதை சொன்னாலும் ஓடுது. 1 லட்சம் பேர் பார்க்குறான், 2 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போ காந்தராஜ் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை பாலியல் நுணையும் உலகத்திலே இழிச்சு வாய்ச்சிக்க நடிகைகள் தானே பல பல. ஏன்னா உண்மையாகவே பாவம் அந்த பெண்கள். நீங்கள் சாவுத்திரி எப்படி செத்துது, சிலுக்கு எப்படி செத்துது, சோபா எப்படி செத்துது, பல நடிகைகள். நீங்கள் பெரிய கிளாமர், இந்த நடிகை போனால் 1 லட்சம் பேர் திரண்டு வர்றான். ரிப்பன் பண்ணுறது மளிகை இது புரோட்டா கடைக்கு போனால் 5 லட்சம் பேர் டிராஃபிக் ஜாமில் பார்க்குறான். சேலத்தில் நயன்தாரா ஒரு நாக்கடைக்கு போகுது, ஒரு 2 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஆனால் நீங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ பல நடிகைகள் வறுமையில் சாப்பாடெல்லாம் செத்து போன பெண்கள்லாம் இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நடிகைகள் சொல்றீங்க, அது வந்து ஏத்துக்கிறேன், அதே போல நடிகைகளால நடிகர்களும் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்றதும் சொல்றாரு அவரு. இல்லைம்மா, அதாவது கடல்ல ஐர மீனால் விலாங்கு மீன் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா யார் நம்புவா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய டைரக்டர். அவர் கீழே 1000 பேர் வேலை செய்வான். 1000 பேர் யாருக்காக வேலை செய்வான்? நடிகருக்காக. அப்ப அந்த நடிகரை என்ன பண்ண முடியும்? ஏப்பா தூக்கிலே பல படங்கள்ல பல நாள் நீங்க தூக்கிட்டு வேற நடிகர் போட்டது உண்டா இல்லையா? துணை நடிகரை போட்டது உண்டா இல்லையா? அப்ப என்ன காரணம்? அப்போ படம் வந்து ஒரு 5 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கும், 6வது நாள் ஷூட்டிங் நடந்திருக்கும், 7வது நாள் ஏன் உன் வேலையில் நான் ஆள் இல்லை தூக்கு. இப்படி இப்போ இன்னைக்கு ஒரு ஏதோ செய்தி நான் பார்த்தேன். எனக்கு பல பட வாய்ப்புகள் அவங்க சொன்ன இடத்துக்கு நான் போகலை, கூப்பிட்ட இடத்துக்கு போகல, செருப்பை கழட்டி அடித்தேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் சினிமானால கிளாமர், ஆண் கிளாமர் இல்லை, பெண் தான் கிளாமர். ஒரு சிங்கிள் டான்ஸ் தமனாவுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறான், ஒரு ஆம்பளைக்கு 5 கோடி கொடுத்து பார்க்க சொல்ல பார்ப்பானா? பார்க்க மாட்டான். நீங்கள் சினிமா ஆண் ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, சில்கு சுமிதா, சிஐடி சவுந்தலா, அனுராதா இப்படி தான் பட்டியல் இருக்கே தவிர நீங்கள் நடிகர் பட்டியல் இருக்கா? அப்போ இந்த திரைப்பட உலகத்தில் பெண்களை ஒரு போக பொருளாக பார்க்குறோம்.
இது அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுது, சொந்த வாழ்க்கை கெட்டு போகுது. நீங்க 2009ல இந்த காந்தராஜ் சொல்ற போது தினமலர்ல ஒரு ஆர்டிக்கல் வருது. சீதா மேல, ஒரு 4, 5 நடிகைகள் மேல. கருணாநிதி கூப்பிட்டு எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணிட்டார். அந்த தினமலர் எடிட்டர் லெனின் ஜெயில்ல புடிச்சு போட்டாங்க. என்ன காரணம்? தப்பான விஷயம். ஆமா. நீ தினமலர் பத்திரிகையில அந்த நடிகைகளை பத்தி நீங்க விபச்சாரிகள் எழுதுறான் அவன். இவர்கள் எல்லாமே விலை போனவர்கள் எழுதுறான். அப்போ அவர்களுக்கான தொகை பட்டியல போட்டான். புடிச்ச கருணாநிதி உள்ள போட்டாரு. அப்போ இப்படி எந்த ஆணாவது ஏதாவது பாதிக்கப்பட்ட ஜெயிலுக்கு போயிருக்கானா? இல்ல. படம் கமிட் ஆயாச்சுன்னா ஒரு நடிகனுக்கு ஷூ அவுக்கிறதுக்கு ஒருத்தன், பேண்ட் போடுறதுக்கு ஒருத்தன், ஜட்டி போடுறதுக்கு ஒருத்தன், டவுசர் போடுறதுக்கு ஒருத்தன், இப்படித்தான். ஆனா இந்த பெண்கள் பல பேர் வக்கரமா தான் பார்ப்பான். இப்போ இவங்க மேல கேஸ் வந்து பல நடிகைகளை பத்தி அவர் பேசியிருக்காரு. ஆனா யாருமே இப்போ வரைக்கும் கேஸ்ன்றது ஒரு விஷயம் குடுக்கல. ரோஹிணி அவர்கள் தான் வந்து குடுத்திருக்காங்க. இந்த கேஸ் முதல்ல நிக்குமா? இது எந்த அளவுக்கு இல்ல எந்த கேஸுமே நிக்காது. ராஜீவ் காந்தி கொலை கேஸ்ல எல்லாம் வெளிய வந்துட்டான். ராஜீவ் காந்தி கொலை கேஸ்ல எல்லாம் வெளிய வந்துட்டான். காந்தி கொலை கேஸ்ல பாதி பேர் வெளிய வந்துட்டான். இந்திரா காந்தி கொலை கேஸ்ல இந்திரா காந்தி சுட்டுக் கொண்ட பியான் சிங், சத்யசிங் பொண்டாட்டி 2 பேருமே சாகர வரை சுயேட்சை எம்பி எங்க? பஞ்சாப்ல. அதனால வழக்கு நீதிமன்றத்துல போக வேண்டாம். நீங்க மனிதாபிமான அடிப்படையில காந்தராஜ் நீங்க நடிகைகளை பத்தி பேசும்போது ஒரு விஷயத்தை கவனத்துல வைத்துக்கொள்ள தவறிவிட்டார். என்ன தவறிவிட்டார்னா, இவரு பெண்களை, நீங்க நடிகைகளை, அவர்களுடைய அந்தப்புறத்தை பற்றி பேசுவது நீங்க 1 லட்சம் 2 லட்சம் வியூவர்ஸ் போகும். இதுதான் யாருக்கு தொழிலு? நம்ம முக்தாருக்கு அதான் தொழில்.